இன்ஸ்டாகிராம்ல இளம் பெண்களுக்கு காதல் வலை வீசி பாலியல் தொழில தள்ளியிருக்கு இங்க ஒரு கேங். திருவண்ணாமலையை திகிலடைய வச்சிருக்கிற கூட்டு பாலியல் வன்கொடுமை புகாரின் பின்னணி என்ன? காவல் நிலையத்தில் இருந்து வேனில் ஏற்றப்படும் இந்த இளசுகள் ஏதோ பெட்டி கேஸில் கைது செய்யப்பட்டவர்கள் என்று நினைத்துவிட வேண்டாம். இன்ஸ்டாகிராமில் காதல் வலை விரித்து பெண்களை தனிமையில் அழைத்துச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் விபச்சாரத்தில் தள்ளிய கொடூர குற்றவாளிகள். இந்த பகீர் செயலுக்கு மூளையாக செயல்பட்டது ஒரு 19 வயது பெண் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? எக்கச்சக்கமான பெண்கள், எண்ணற்ற ஆபாச படங்கள், 30க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் என இந்த வழக்கின் பின்னணி மிரட்டல் ரகம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் 20 வயதான இளம் பெண். இவர் தண்டராம்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தன்னை ஒரு கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ருத்வேந்திரன் என்ற வாலிபரை கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். இவரின் சொந்த ஊர் திருவண்ணாமலை நாவக்கரை பகுதி. 26 வயதான ருத்வேந்திரன் ஒரு வேன் டிரைவர். 3 மாதங்களுக்கு முன்னர் தண்டராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த இளம் பெண்ணுக்கு இன்ஸ்டாகிராமில் வலை விரித்திருக்கிறார். அந்த பெண்ணும் காதல் வலையில் விழுந்துவிட காதல் முற்றி திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அந்த இளம் பெண்ணை நேரில் சந்திக்க அழைத்து நாவக்கரை பகுதியில் உள்ள சுடுகாட்டில் வைத்து நண்பர் தனுஷ் என்பவருடன் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்தது. கடந்த 9ஆம் தேதி ருத்வேந்திரன், தனுஷ் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் இருவரின் செல்போன்களையும் சோதனை செய்துள்ளனர். அப்போதுதான் போலீசாருக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உள்ளே பல பெண்களின் ஆபாச படங்கள் இருந்திருக்கிறது. உடனே போலீசார் அவர்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் இவர்கள் பெரிய கூட்டம் என்றும் இந்த கூட்டத்திற்கு பெண்களின் போன் நம்பரை சப்ளை செய்வது ஒரு பெண் என்றும் தெரிய வந்திருக்கிறது. ஆம், அந்த பெண்ணின் பெயர் சௌந்தர்யா. 19 வயதேயான இவர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா போத்துவா கிராமத்தைச் சேர்ந்தவர். இவர் வாலிபர்களுக்கு இளம் பெண்களின் செல்போன் நம்பர்களை கொடுப்பதாகவும் பல இளம் பெண்களை மிரட்டி பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்ததாகவும் போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. இவரது செல்போனில் ஆபாச படங்கள் இருந்ததாகவும் தெரிகிறது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சௌந்தர்யாவை காவல்துறையினர் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தண்டராம்பட்டைச் சேர்ந்த 20 வயது இளம் பெண் தன்னை 10க்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தனது தோழிக்கும் அந்த கும்பல் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் பகீர் கிளப்பினார். இது குறித்து கைது செய்யப்பட்டவர்களிடம் சிறப்பு விசாரணை நடத்தியதில் பல பெண்களை இதுபோல் காதல் வலை விரித்து அவர்களை தனிமையில் அழைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர்களை மிரட்டி உல்லாசம் அனுபவித்ததோடு மட்டுமில்லாமல் ஆபாச படம் எடுத்து பாலியல் தொழிலிலும் தள்ளி இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த குற்றங்களை செய்த கூட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கலாம் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இதுவரை 4 பேரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே அனைத்து உண்மைகளும் வெளிவரும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.